முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்க இது வரைக்கும் தன்னை பற்றிய முதல்ல வந்து சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க, தனக்காக ஏதாவது பாருங்க, சனி பகவானுடைய பார்வையும் வந்து 5ஆம் இடத்து மேலே படுறதுனால இவங்க வந்து பெரும்பாலும் வந்து நான் ஒரு வேலைக்கு போகணும், என்னால் வந்து பிஸ்னஸ் பண்ணவே முடியல, நான் இது வரைக்கும் வந்து சுயதொழில் பண்ணி ரொம்ப வந்து தாயாருடைய அரவணைப்பு இந்த நேரத்தில் ரொம்ப இருக்கும். இது வரைக்கும் இவங்க அம்மா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாமல் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம்லாம் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க சரியாகி இப்போ இவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசினியர்களுக்கு அதிகமாகவே இந்த குரு அதிசார காலம் அதிசாரமாக போகிறப்ப இவங்ககிட்ட வந்து இவங்களுடைய இளைய சகோதரர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து பண உதவி கேட்டு இவங்களாவது கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதிசாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு வந்து உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்ப நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை வந்து எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதிசார பெயர்ச்சியும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது வந்து குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு வந்து அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு வந்து நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையே கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு வந்து ஒரு கெட்ட சுபத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ வந்து 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆகஸ்ட் அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல வந்து ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு நீங்க வந்து அந்த குரு அதிசார பலனால் ஏற்படக்கூடிய 5 நல்ல விஷயங்களை பத்தி நீங்க முதல்ல முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்க இது வரைக்கும் தன்னை பற்றிய முதல்ல வந்து சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க தனக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் முதல்ல வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து மேலே படுது.
அப்போ கர்ம காரகரான அவர் தான் பாக்கியாதிபதி ரிஷபராசிக்கு. அவருடைய பார்வையே பாருங்கள் 5ஆம் இடத்து மேலே படுறதுனால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். பித்திர பாக்கியம் எனக்கு இல்லை, எல்லாம் டாக்டர் கையை வச்சுட்டாங்க, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து ஒரு விரக்தியான எண்ணத்தோடு இருந்தால் கூட பாருங்கள், இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்த வந்து சனி பகவானுடைய பார்வை பலம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையும் பாருங்கள் இருக்குது. சனி பகவானுடைய இருக்கிறதும் பாருங்கள் ரிஷபராசிக்கு 11ஆம் இடம். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நான் ஏற்கனவே திருமணம் முடித்து முதல் திருமணம் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் செகண்ட் திருமணத்துக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் அப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள் முதல்ல வந்து கூடி வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு மூத்த சகோதரர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உதவிகள் இந்த காலகட்டத்தில், அந்த குரு அதிசார காலகட்டத்தில் வந்து கிடைக்கும். இவங்களுடைய தாயாருடைய அரவணைப்பு இந்த நேரத்தில் ரொம்ப இருக்கும். இது வரைக்கும் இவங்க அம்மா இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாமல் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம்லாம் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்கள் சரியாகி இப்போ இவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசினியர்களுக்கு அதிகமாகவே இந்த குரு அதிசார காலகட்டத்தில் இருக்குது. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் வந்து குரு அதிசாரத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 நெகட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து கேட்குறீங்க. முதல் விஷயம், நெகட்டிவான விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுடைய பார்வை வந்து தன் ராசி மேலே படுறதுனால, தான் மேலே படுறதுனாலே பாருங்கள் நிறைய வந்து உடம்பு வந்து டயர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உடனே செஞ்சு முடிக்காமல் நாளைன்னு சொல்லி ஒரு தள்ளி போடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ அதே நேரத்தில் தான் சனி பகவானுடைய பார்வையும் பாருங்கள் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துல படுது. அப்போ ஏதாவது ஒரு பூர்வ புண்ணியமாகட்டும், ஏதாவது அந்த பூர்வீக சொத்துக்களில் அது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நம்ம வந்து அதில் சொத்தை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கள்ல, அப்போ தான் அங்கே வந்து ஒரு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு இது வரைக்கும் வந்து 3ல் இருந்தக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போகிறாரு. அப்போ அதிசாரமாக போகிறப்ப இவங்ககிட்ட வந்து இவங்களுடைய இளைய சகோதரர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து பண உதவி கேட்டு இவங்களாவது கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்க. அந்த அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அந்த குரு அதிசார காலகட்டத்திலே இருக்குது. 4வது நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு உயர்கல்வி படிக்கணும். ஏன்னா சூரியன் அங்கே வந்து ஆட்சி, அதோடையும் பாருங்கள் குருவும் போய் சேர்றாரு. ஆல்ரெடி அங்கே வந்து கேது இருக்கார். அப்போ கேது இருக்கிறப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறையா வந்து படிக்கணும், இதெல்லாம் நான் படிக்க நினச்சேன், ஆனால் இப்போ வந்து படிக்க முயற்சி எடுக்க அப்படின்னு சொல்லி படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து தடைகள் ஏற்படுற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள் சனி பகவானுடைய பார்வையும் வந்து 5ஆம் இடத்து மேலே படுறதுனால இவங்க வந்து பெரும்பாலும் வந்து நான் ஒரு வேலைக்கு போகணும், என்னால் வந்து பிஸ்னஸ் பண்ணவே முடியல, நான் இது வரைக்கும் வந்து சுயதொழில் பண்ணி ரொம்ப வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வேலைக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த முயற்சி வந்து இவருக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப தடை தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா தன்னுடைய இளைய சகோதரர்கிட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தமாக ஒரு முடிவுகள் எடுக்கிறப்ப அந்த முடிவுகள் வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்தில் கொஞ்சம் வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய உடன்பிறப்புகளாலேயோ இப்படிலாம் ஒரு தடைகள் ஏற்படுறதுனால இவங்க வந்து முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப வந்து சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே வந்து உடன்பிறந்த சகோதரருக்காக நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடியவங்க தான். அப்போ இப்போ வந்து அவங்களாலேயும் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு போய் ஒரு மாலை வாங்கி சாய்ச்சி ஒரு பாலாபிஷேகம் செஞ்சு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இளைய சகோதரர் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் முதல்ல வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மேஷ ராசிக்கான இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.